2000 5000 கோடி அந்த முழு தொகையையும் திமுக தருவதாக ராகுல் காந்திக்கு 2 நாள் முன்னாடி ஆஃபர் கொடுத்து கனிமொழி 1-to-1 ராகுல் காந்தியை சந்தித்து இதை உறுதி செய்கிறார். பணத்தால் காங்கிரஸை வாங்க முயற்சிக்கிறார். திமுக வீக்கா இருக்கிறப்ப, ஆன்டி இன்கம்பன்சி இருக்கிறப்ப திமுகவோட சேர்ந்தா வீக்னஸ் தான் அதிகம். வேற விஜய் அதிக சீட்டு கொடுத்தா போலாம். சோ விஜய் வந்தால் கேரளாவின் வெற்றியும் உறுதியாகும். அதே மாதிரி பாண்டிச்சேரியிலையும் விஜயுடைய ரசிகர்களை வச்சு ஜெயிக்க முடியும். விஜய்க்கு போகக்கூடாதுன்னு காய் நகர்த்துறாங்க. அந்த கரூர்ல 41 பேர் இறந்த அடுத்த நாள் ஒரு 2 பாதிக்கப்பட்ட குழந்தைகளுடைய தாயார் பேட்டி கொடுத்தாங்க. எங்களுக்கு நடந்தது ரொம்ப துக்கம் தாங்க, ஆனாலும் தலைவரை பக்கத்துல இருந்து பார்த்தோம். இந்த வீடியோவை 30 லட்சம் ரூபாய் செலவு செய்து பெண் நிறுவனம் கேரளால அனைத்து டிஸ்ட்ரிக்ட்லயும் வைரல் ஆகிடுச்சு. நீங்கள் சபாநாயகரா உட்கார்ந்தால் எடப்பாடி உட்பட அனைவரும் உங்களை பார்த்தவுடன் எழுந்து வணக்கம் வைக்கணும்னு அப்படி ஒரு இன்னமும் பிஜேபி 41 சீட்டை வாங்கிக்கிட்டு அதிமுக கூட்டணிக்கு வாங்கன்னு ஒரு முயற்சியை இன்றும் பாஜக செய்கிறது. அதிமுக அதுல நம்பிக்கை போய்விட்டது. உங்கள் விருப்பத்திற்கேற்ப விதவிதமா சமைக்க OMD மசாலா இப்போதே ஆர்டர் செய்யுங்கள். 4ஆம் தூண் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் தேவப்பிரியா அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். காங்கிரஸ் டிவிகே கூட்டணி அப்படின்றது எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா இப்ப வருமா வராதா அப்படின்ற கேள்விதான் பலர்கிட்ட இருக்கு. அது வருமா சார்? எப்படி எதிர்பார்க்கலாம் நம்ம அந்த கூட்டணி? இல்லை, இந்த பக்கம் மிக அருமையாக என்டிஏ கூட்டணியை பலப்படுத்தி வருகிறார்கள். ஆனால் போன வாரம் வரைக்கும் திமுக நாங்கள் வெற்றி பெற்ற கூட்டணி 2019 கூட்டணியாக 40க்கு 39 ஜெயித்தோம், 21 ஜெயித்தோம், 24 40க்கு 40ன்னாங்க. ஆனால் அந்த கூட்டணியில் உள்ள ஒவ்வொரு கட்சியாக 2 கம்யூனிஸ்ட் கட்சியும் நாங்கள் இந்த முறை இரட்டை இலக்கத்தில் நிற்போம் அப்படின்னாங்க. திவிகவும் விழுகிற 4 ஓட்டில் 1 ஓட்டு எங்களுது, சீட்டு அதிகம் கேட்போம்னு சொன்னாங்க. இப்போ இதுல எல்லாம் இருக்கிற பெரிய கட்சியான காங்கிரஸ் இது திமுகவோட தொடரணுமா? இன்னொன்னு என்னன்னு சொன்னா, நெல்லை நீ எடுத்துட்டு வா, அரிசி எனக்கு உமி எனக்குங்கிற மாதிரி ஜெயிச்சதுக்கு பிறகு அமைச்சரவையில சேர்த்துக்க மாட்டேன்னு பண்றாங்க திமுக. அதுல மந்திரி சபையில எனக்கு வாய்ப்பு வேணுங்கிறாங்க. என்ன ஆச்சுன்னு சொன்னால் 2006 தேர்தல் போது திமுக 96 எம்எல்ஏ தான். மைனாரிட்டி திமுக தான் ஜெயலலிதா அவர்களை அழைப்பார்கள். ஆனா மத்தியில் அவங்களுடைய ஆதரவு திமுக காங்கிரஸுக்கு தேவைப்பட்டது. பாண்டிச்சேரியிலையும் அவங்க மைனாரிட்டியா இருந்தாங்க. ஸோ 2 இடத்துல லாபம் இருக்குன்னு இங்க விட்டு கொடுத்தாங்க. இப்போ மத்தியில ஜெயிக்கவும் இல்லை, ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரியல சமீபத்தை பொறுத்த வரைக்கும். அப்படி இருக்கிறப்ப எங்களோட சேர்ந்துட்டு நின்றுக்கிட்டு எனக்கு எப்படி அமைச்சரவை கொடுக்காம இருக்கிறது? அடுத்தது பார்த்தால் திமுக அல்லது அதிமுக காங்கிரஸோடு சேர்ந்தால் சட்டசபையில் 3ல் 1 பங்கு சீட்டும், பாராளுமன்றத்தில் 3ல் 2 பங்கு சீட்டும் கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட 70 சீட்டு எம்எல்ஏலையும் அங்க நின்னாங்கன்னா 27 தொகுதி அவங்களுக்கு கொடுப்பாங்க. தாவேகா முதல்ல 70 சீட்டுன்னாங்க. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால், அதாவது இன்னைக்கு தாவேகாவோடு காங்கிரஸ் சேர்ந்தால், தமிழ்நாட்டை விட்டுருங்க, பக்கத்துல இருக்கிற கேரளா, பாண்டிச்சேரி, அதாவது 2 விஷயத்தை புரிஞ்சுங்க. ஒரு மாநிலத்தில் தொடர்ந்து 3 முறை தோற்றார்கள் என்றால் காங்கிரஸ் அந்த ஸ்டேட்டை திருப்பி ஜெயிச்சது இல்லை. 67 தமிழ்நாட்டில் தோத்தாங்க. நம்ம இப்ப 26க்கு வந்துட்டோம். 60 வருஷம் ஆப்போகுது, திருப்பி பிடிக்கல. இதன் பிறகு பார்த்தா மேற்கு வங்காளத்துல 40 வருஷமா பிடிக்கல, குஜராத்ல 30 வருஷமா பிடிக்கல, மகாராஷ்டிரால 20 வருஷமா போகுது, பஞ்சாப்ல 3 டேர்ம்ஸ் முடிஞ்சு போயிடுச்சு, ராஜஸ்தான் ஹரியானால 3வது டேர்ம் திருப்பி ஜெயிச்சிட்டாங்க, மத்திய பிரதேஷ்ல நடுவில் 1 வருஷம் இருந்தாங்களே தவிர இது 5வது டேர்ம் தொடர்ச்சியாக ஜெயிப்பது. ஸோ இப்ப கேரளால அந்த மாதிரி தோத்துட்டால் மீண்டும் ஜெயிப்பது கஷ்டம். கேரளால 2020 தேர்தலுக்கு முன்னால் சுதந்திரம் வாங்கினதுல இருந்து ஒரு தேர்தலில் கூட ஏற்கனவே ஜெயிச்ச கட்சி திருப்பி ஜெயிச்சது கிடையாது. தமிழ்நாட்டிலையும் எம்ஜிஆருக்கு பிறகு மாத்தி மாத்தி ஜெயிச்சாங்க. 2016 தான் ஜெயலலிதா அம்மையார் மீண்டும் ஒரு முறை ஜெயிச்சாங்க. ஸோ கேரளால பினராயி விஜயன் 2வது தடவை ஜெயிச்சிட்டார். இந்த முறை ஜெயிச்சா 3வது தடவை ஜெயிச்சிட்டா அங்க மீண்டும் எழுகிறது கஷ்டம். கேரளாவை வழிநடத்தும் காங்கிரஸ் தலைவர்கள் ஜெயராம் ரமேஷ் மற்றும் KC வேணுகோபால், இவங்க 2 பேரும் ராகுலுடைய இன்னர் சர்க்கிள்ல முக்கியமான மெம்பர்ஸ். ஸோ இவர்கள் 2 பேருமே விஜயோடு சேர்ந்தால் நமக்கு கேரளாலையும் ஓட்டு கிடைக்கும்.
அப்படி இங்கேயுமே அவங்க தமிழ்நாடு ஃபோக்கஸ் பண்ணல, கேரளால நமக்கு வந்து வாக்கு சதவீதம் இல்ல இங்க கிடைக்கிறது ஒரு எவ்வளவு லாபமோ அதை விட அங்க இன்னும் உறுதியாகிறது. சரி, இங்க இன்னொரு கணக்கு என்ன சொல்றாங்கன்னா, எப்பெல்லாம் திமுகவோட அல்லது அதிமுகவோட ஆளுங்கட்சியா இருந்து கூட்டணி திருப்பி போனான்னு வச்சுக்கோங்க, அப்பெல்லாம் அடி விழுகிறப்ப காங்கிரஸுக்கு தான் அதிகமா அடி விழுகுதான். 2011 தேர்தலில் 61 சீட்டு 63 சீட்டு வாங்கி நின்று 5 சீட்டு தான் ஜெயிச்சாங்க. ஸோ இந்த முறை 25 சீட்டு வாங்கி 5-6 சீட்டு, அந்த 5 சீட்லையும் 3 சீட்டு 6 சீட்டு கன்னியாகுமரியில் 3 சீட்டு. கன்னியாகுமரியில் திமுகவுடைய பலத்தால் அவங்க ஜெயிக்கல. ஸோ திமுக வீக்கா இருக்கிறப்ப, ஆன்டி இன்கம்பன்சி இருக்கிறப்ப திமுகவோட சேர்ந்தா வீக்னஸ் தான் அதிகம். வேற விஜய் அதிக சீட்டு கொடுத்தா போலாம். இந்த சூழ்நிலையில் விஜயோடு போவதற்கு ஒப்புதல் கொடுத்து விட்டார்களாம் ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும். சோனியா காந்தி நம்ம 15 வருஷமா கூட்டணியில் இருக்கிறோம், இதை விட வேண்டாம் அப்படின்னு இன்னும் அதற்கு ஒப்புதல் கொடுக்கவில்லைங்கிறாங்க. சோ ராகுல் மட்டும்தான் ஒப்புதல் கொடுக்கலாம். ஆமா, பட் இந்த நிலையில் 3 நாட்கள் முன்பாக ஒரு ஆஃபர் ஒன்று கொடுத்திருக்காங்க. அதாவது திமுக போன முறை 25 சீட்டு கொடுத்தாங்க, அவங்க இப்ப 40 சீட்டு கேட்கறாங்க, ஒரு ராஜ்யசபா சீட் கேட்கறாங்க, அமைச்சரவையில் பங்குன்றாங்க. இப்ப திமுக என்ன பண்ணியிருக்காங்க, 30ல இருந்து 35 சீட்டு தரோம், ராஜ்யசபா சீட்டு 27ல தருகிறோம், மந்திரி சபையில் தரோம், பட் அது இப்ப அறிவிக்க மாட்டோம், ஆனா கண்டிப்பாக 3 மந்திரி சபை தருகிறோம் அப்படின்னாங்க. பட் இதையெல்லாம் தாண்டி ராகுல் காந்திக்கு ஏதாவது கொடுக்கணும். இது இங்க இருக்கிறவங்களுக்கு ஓகே. ஸோ அஸ்ஸாம், இப்ப தமிழ்நாட்டுக்கு தேர்தல் வர்றப்ப 5 மாநிலங்களுக்கு தேர்தல் வருகிறது. பக்கத்தில் இருக்கிற பாண்டிச்சேரி, கேரளா, மேற்கு வங்காளம், அஸ்ஸாம். இதுல அஸ்ஸாம் காங்கிரஸுக்கு முக்கியமானது. அஸ்ஸாமும் 2 முறை தொடர்ச்சியாக பிஜேபி ஜெயிச்சிச்சு. இப்ப 3வது முறை ஜெயிச்சாங்கன்னா நான் சொன்ன கேரளா பிரச்சனை வந்துடும். ஸோ அஸ்ஸாமில் ஜெயிக்கணும்னா பெரிய அளவில் நிதி செலவு பண்ணணும். 2000 இருந்து 5000 கோடி. அந்த முழு தொகையையும் திமுக தருவதாக ராகுல் காந்திக்கு 2 நாள் முன்னாடி ஆஃபர் கொடுத்து, நாம் இன்று பேசிக்கொண்டிருக்கும் இந்த வேளையில் கனிமொழி 1-to-1 ராகுல் காந்தியை சந்தித்து இதை உறுதி செய்கிறார். பணத்தால் காங்கிரஸை வாங்க முயற்சிக்கிறார். ஆனால் விஜயுடைய சினிமா எடுத்துக்கிட்டீங்கன்னா கேரளால 10 கோடியை தாண்டி கலெக்ஷன் கடைசியாக 4 படம் பண்ணியிருக்கு. கேரளால வருஷத்துக்கு ஒரு 15 படம் தான் 10 கோடி எடுக்கும். அதுல 2 படம் விஜய் படமும் ஓடுதுனால் விஜய் அங்க இருக்கிற மம்முட்டி மோகன்லால் லீக்ல இருக்கிறார். ஸோ இவர் பிளஸ் இன்னொன்னு இவர் கத்தோலிக் கிறிஸ்டியன். ஸோ அங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 60ல இருந்து 70 தொகுதியில கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் அதிகம். கோட்டயம், கொல்லம், இடுக்கி மற்றும் எர்ணாகுளம் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல. ஸோ இந்த 4 மாவட்டங்களில் அவர் ஒரு 40-50 தொகுதியில வெற்றி பெற்று விட்டார். ஏன்னா கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மத்தியில 2 பெரிய பிரச்சனைகள் வந்தது. ஒன்று, லவ் ஜிஹாத் என்று அந்த பெண்கள் குறிவைக்கப்படுகிறார்கள் என்று சர்ச்சையை ஓப்பனாக குரல் கொடுத்தது. அடுத்தது வக்ஃப் போர்டு விஷயத்துல ஒரு மீனவ கிராமம் முழுக்க எங்களுதுன்னு முனம்பம்ங்கிற கிராமம் சொன்னப்ப பிஜேபி தான் அதற்கு ஆதரவு கொடுத்த. எர்ணாகுளம் டிஸ்ட்ரிக்ட்ல இப்ப ஜெயிச்சிருக்கிறது பஞ்சாயத்து எலெக்ஷன்ல, முனிசிபல் கார்பரேஷன் எலெக்ஷன்ல காங்கிரஸ், ஆனால் முனம்பத்தில் பிஜேபி ஜெயிச்சிருக்கு. சோ விஜய் வந்தால் கேரளாவின் வெற்றியும் உறுதியாகும். அதே மாதிரி பாண்டிச்சேரியிலையும் விஜயுடைய ரசிகர்களை வச்சு ஜெயிக்க முடியும். தமிழகத்துல காங்கிரஸ் முதல்ல 70 சீட்டு கேட்டாங்களாம். இப்ப இந்த 5000 கோடி ஆஃபர் வந்த பிறகு நேற்றைய தினம் இல்ல இன்றைக்கு காலையில 100 சீட்டு தருவதாகவும் துணை முதல்வர் தருவதாகவும் விஜய் ஒரு ஆஃபரை காங்கிரஸுக்கு, கடைசி ஆஃபர் கிவ் அண்ட் டேக், எனக்கு இந்த 5ஆம் தேதிக்குள்ள முடிவு சொல்லணும் அப்படின்னு ஒண்ணு கொடுத்திருக்காரு. 100 சீட்டு துணை முதல்வர் என்று கொடுத்துள்ளதாக ஒரு தகவல் வருகிறது. சோ அதை உடைக்க அவங்க 5000 கோடி அஸ்ஸாமுக்கு தரதா கொடுக்குறாங்க. சோ கடைசி முடிவு எடுத்தா விஜயோடு காங்கிரஸ் சென்று விட்டால் 2011 தேர்தல் போல திமுக 20 சீட்டு கீழே போறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா மிகப்பெரிய பின்னடைவு வரும். அதாவது திமுக க்ளோயஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2014 தேர்தலில் மோடியா லேடியான்னு கொண்டு போனப்ப அவங்க 37 சீட்டில் ஜெயிச்சாங்க. பாஜக, தேமுதிக, பாமக சேர்ந்து 2 சீட்ல கோயம்புத்தூர்ல இவரும் பொன்னார் கன்னியாகுமரியிலையும் அன்புமணி ராமதாஸும் ஜெயிச்சாங்க. ஸோ அதனால உங்க திமுக 1 சீட்டு கூட ஜெயிக்கல. அன்றைக்கு அவர்கள் வாங்கிய ஓட்டு 23%. ஸோ அவங்களுடைய லோயஸ்ட் 23. அந்த 23ல ஒரு 10% மைனாரிட்டிகளாக இருக்கு. அந்த மைனாரிட்டியில கிறிஸ்தவ மைனாரிட்டி 3ல இருந்து 4% பாதி ஜோசப் விஜய் எழுத்துருவாரு. காங்கிரஸ் வந்து விட்டால் முஸ்லிம்களும் பெருவாரியாக போகக்கூடும். அதனால போகக்கூடாது என்பதை நோக்கி, விஜயை நோக்கி மிகப்பெரிய அளவுல விஜய்க்கு போகக்கூடாதுன்னு காய் நகர்த்துறாங்க. இதுல இன்னொரு பாயிண்ட் சொல்லணும்னா, அந்த கரூர் சம்பவம் நடந்தது பாருங்க. அந்த கரூர்ல 41 பேர் இறந்த அடுத்த நாள்
ஒரு 2 இப்போ பாதிக்கப்பட்ட குழந்தைகளுடைய தாயார் பேட்டி கொடுத்தாங்க. எங்களுக்கு நடந்தது ரொம்ப துக்கம்தாங்க, ஆனாலும் தலைவரை பக்கத்துல இருந்து பார்த்தோம். இந்த வீடியோவை 30 லட்சம் ரூபாய் செலவு செய்து பெண் நிறுவனம் கேரளாவில் அனைத்து டிஸ்ட்ரிக்ட்லையும் வைரல் ஆக்குச்சு. இது அத்தனையும் எடுத்து சோஷியல் மீடியாவில் ப்ரூஃபோட போட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் 3 டிஸ்ட்ரிக்ட்ல தான் செலவு பண்ணாங்க. இது சென்னை, இது திருப்பூர் மற்றும் கோயம்புத்தூர்ல, கொங்குல தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் கேரளாவில் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும், ஏன்னா கேரளாவில் விஜயுடைய செல்வாக்கு காங்கிரஸுக்கு உதவும் அப்படின்னு அவங்க நினைக்கிறத உடைக்கணுங்கிறதுல திமுக, சபரீசன் பெண் நிறுவனம் ரொம்ப சீரியஸாக அதில் ட்ரை பண்ணாங்க. ஸோ இப்போ இந்த நிலையில் நேற்றைக்கு மிக தெளிவாக முந்தா நேற்றுக்கு விஜய் பேசும் பொழுது அதிமுக பக்கம் போக மாட்டேங்கிறது ஊழல் சக்தின்னு சொல்லிட்டாரு. அதிமுகவும் ரொம்பவும் தாழ்த்தி நிறைய தாக்குதல்கள் செஞ்சுருக்காங்க அவருடைய பழைய வீடியோலாம் எடுத்து போட்டு. எனவே காங்கிரஸை பற்றி அன்னைக்கு விமர்சனம் பண்ணல. ஒன்னே காங்கிரஸ் வந்து திமுக கிட்ட டிமாண்ட் வச்சு தாவேகா சைடு போயிடுவேன் அப்படின்னு பயமுறுத்தி அங்க வந்து அவங்க அந்த இல்ல அந்த இதுவும் இருக்கு. அதுக்கு தான் அவர் கடைசியாக சொல்லி இருக்கிறது, எனக்கு இந்த மாத கடைசியில சொல்லிடணும், 5ஆம் தேதிக்குள்ள சீட்டுகள் நெகோசியேஷனுக்கும் வந்துடணும். ஏன்னா பிப்ரவரி 28க்குள்ள உங்களுக்கு தேர்தல் அறிவிக்கப்பட்டோம், அதிகபட்சம் மார்ச் 3க்குள்ள போகலாம். ஸோ 5ஆம் தேதி அமித்ஷா வருகிறார், அதுல சீட்டுகளே கூட ஃபைனலைஸ் பண்ணிடுவாங்கன்னு சொல்றாங்க. தாவேகா இந்த ஒரு கூட்டணியை மட்டும் வலுப்படுத்தி ஜெயிச்சிட முடியும்னு நினைக்கிறீங்களா சார்? எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும்னு நினைக்கிறீங்க? இல்ல, கிட்டத்தட்ட லோயஸ்ட் எடுத்துக்கிட்டால் திமுக காங்கிரஸுடைய லோயஸ்ட் 5%. ஆனால் இது காங்கிரஸும் விஜயும் சேர்ந்தால் மைனாரிட்டி இன்னொரு 5% சேர்த்து வந்தால் 25% வந்தால் கிட்டத்தட்ட 40லேருந்து 50 சீட்டு அவங்களுக்கு போகலாம். ஸோ அதிமுக பாஜக 150 160 சீட்டும், 50 சீட்டு விஜய் கூட்டணி, 40 விஜயும் 10 சீட்டு காங்கிரஸும் வந்துச்சுன்னா திமுக 20 சீட்டுக்கு போயிடும். ஸோ அந்த நிலை வரக்கூடாதுன்னா இவங்க அஸ்ஸாமுக்கு செலவுக்கு ஏற்றுக்கிறேன்றாங்க. அப்படி திமுக வந்து காங்கிரஸை பேசி சமாதானப்படுத்தி அவங்க கைக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா அப்ப தாவேகாவோட நிலைமை என்னவா இருக்கும்? எந்த கட்சியுமே கூட்டணி நம்ம அவங்களை நம்பி வரல, அப்ப எப்படி தேர்தலை சந்திப்பாங்க? அந்த நிலை வந்தால் இது விஜய் மற்றும் செங்கோட்டையன் மட்டும் ஜெயிக்கலாம். 10லிருந்து 15% அதிகபட்சம். ஏன்னா இதுவரை விஜயகாந்த் தனியாக நின்று முதல் எலெக்ஷன்ல 6ம் 2வது எலெக்ஷன்ல 8ம் எடுத்தார். அப்புறம் அதிமுக கூட்டணியில் 11% வாங்கினார். ஸோ அந்த 8 அதில் அதே மாதிரி இவரும் வாங்கிட்டு இருக்கார். தனியாக நம்ம சீமான் அண்ணனும் ஒரு 8% வாங்கிட்டு இருக்கார். ஸோ அதிலிருந்து ஒரு 4%, விசிகாலேருந்து ஒரு 2%, இவருடைய ஜென்சி எனப்படும் இளைஞர்கள் வாக்குகள்னு சொல்லி ஒரு 15% வரைக்கும் எளிதாக வர முடியும். காங்கிரஸ் வந்தால் இன்னொரு 5லிருந்து 8% வந்தால் 18% தாண்டும் போது சீட் கன்வர்ஷன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ காங்கிரஸ் வரலன்னா விஜய் ஒரு அட்டம் பண்ணலாம். அவர் 18% கிட்ட 15 தாண்டினார்னா அடுத்த எலெக்ஷனுக்கு சீரியஸ் பெட்டுன்னு போகலாம். பட் இல்லைன்னா இது அவருக்கு மிகப்பெரிய வீழ்ச்சியை கொடுக்கும். இன்னமும் பிஜேபி 41 சீட்டை வாங்கிக்கிட்டு அதிமுக கூட்டணிக்கு வாங்கன்னு ஒரு முயற்சியை இன்றும் பாஜக செய்கிறது. அதிமுக அதுல நம்பிக்கை போய்விட்டது. என்டிஏ தலைமையில் டிவிகேவை 41 சீட்டு வாங்கிக்கிட்டு விஜயகாந்த் வந்து 2011 41 சீட்டு வாங்கிட்டு நின்னார். அந்த ஆஃபரை கொடுத்து நாங்க 30 சீட்டா குறைச்சிக்கிறோம் அப்படின்னு பிஜேபி அதிமுக பேசியிருக்க. அதிமுக இவங்க வரமாட்டாங்க, எங்ககிட்ட 5 வருஷத்துல 2.5 வருஷம் நாங்க சிஎம்லாம் முதல்ல பேசினாங்கன்ட்டு அதிமுக நம்பிக்கை இல்லை. பட் இந்த நிமிடம் வரை பிஜேபி கடைசி வாய்ப்பாக அந்த பேசிட்டு தான் இருக்காங்க. பட் கடைசி நிமிஷத்துல எல்லாமே போய் சென்ற முறை அதிமுக வந்து காங்கிரஸ் தன்னோடு வரும் என்று நம்பிக்கொண்டு 5 மாநில தேர்தலுக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணார். ஆனா 5 மாநில தேர்தலில் காங்கிரஸ் பிஜேபி பெருசாக ஜெயிச்சுது. அவருக்கு இது எடப்பாடி அவர்களுக்கு காங்கிரஸ் வந்துவிடும் என்று சொன்னவர்கள் 2 பேர். ஒன்று சுனில் கனோலு, அவர் தான் வந்து காங்கிரஸ் உடைய கர்நாடகா வியூக வகுப்பாளர். அவங்களுக்கு அப்போ உதவியது தற்போதைய திருவள்ளூர் எம்பியாக இருக்கிற இவர் சவுக் சவுக்கருடைய மச்சான். ஸோ அவங்க 2 பேர் சொன்னதை கேட்டு கடைசியில இவர் ஏமாந்து போனார். இல்ல காங்கிரஸ் இல்ல, அதாவது காங்கிரஸ் விஜயோடு போனால் ஒரு பிளவு ஏற்படும். அதாவது திமுகவிற்கு ஆதரவாக ப. சிதம்பரம், செல்வ பெருந்தகை ஒரு கேங் போகலாம். பட் திமுகவோட நின்றுட்டா இவங்க போய் அந்த பக்கம் போக மாட்டாங்க, போவாங்கன்னு நான் நம்பல. ஏன்னா அவர்கள் எல்லாம் ராகுல் காந்தியுடைய இன்னர் சர்க்கிளை சேர்ந்தவங்க. ஓகே, இங்க ஒரு 10 சீட்டு கிடைச்சிடுச்சு அப்படின்னு ஒத்துட்டு அவங்க ஹைகமாண்ட் கல்ச்சர்ல ஒதுங்கிடுவாங்க. பட் திமுகவோடு விஜயோடு சேர்ந்தால் திமுக சார்பாக
ஒரு சின்ன பிளவு வரலாம். செல்வ பெருந்தகை இவங்க அந்த மாதிரி ஒரு பிளவு வரலாம். பட் திமுகவோட போனால் பிளவு வர்றதுக்கு வாய்ப்புகள் குறைவு. இவங்க சொல்றாங்க இவரெல்லாம் மாணிக் தாக்கூர்லாம், எனக்கு தெரிஞ்சு அந்த நம்பிக்கை இல்லைம்மா. இதனோட முடிவு பாத்தீங்கன்னா இப்ப டிசம்பர், அதாவது பிப்ரவரி 5க்குள் இது வந்துடும். இதனை அடுத்து இவங்க எல்லாம் ஒரு கூட்டணி வந்து பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாமே அலைன்ஸ் வந்து ஸ்ட்ராங் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா தேமுதிக ஓபிஎஸ் இவர்களோட நிலைமை என்ன அப்படின்ற ஒரு கேள்விக்குறியும் இருக்கு சார். தேமுதிக எந்த சைடு போவாங்க, ஓபிஎஸ் என்ன பண்ண போறாரு அடுத்த செயல்பாடா? இல்லை, தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு இது பிஜேபியோட போவர் தான் நல்லதுன்னு இருந்தாலும் அவங்க 2 சிக்கலில் இருக்காங்க. ஒன்று, எப்பொழுதுமே கடைசி நிமிஷம் வரைக்கும் அல்லாடிட்டு எங்கே அதிக லாபம் என்று பார்ப்பார்கள். 2வது, அவர்களுடைய கல்லூரி மிகப்பெரிய நிதி சிக்கலில் போய் விஜயகாந்த் கேப்டன் ஐயா அவங்க அப்பா அம்மா பேரில் ஆண்டாள் அழகர்னு கல்லூரி ஆரம்பித்தார். அதை நடத்த முடியாமல் நஷ்டப்பட்டு அதை திமுகவின் மணச்சநல்லூர் எம்எல்ஏவும் கிட்னி திருட்டு புகழ் மணச்சநல்லூர் எம்எல்ஏ கதிரவனுக்கு தனலட்சுமி சீனிவாசன் கல்லூரிக்கு வித்துட்டாங்க. கிட்டத்தட்ட வெளியில் சொல்லப்படும் அமௌண்ட் வந்து 150 கோடி, அதில் வெறும் 50 கோடி தான் கொடுக்கப்பட்டது என்றும், இப்பொழுது நீங்கள் கூட்டணிக்கு வந்தால் அந்த 100 கோடி கொடுக்கப்பட்டு அத்தோடு இந்த முறை 6 சீட்லேருந்து 7 சீட்டு கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அதுக்குரிய செலவுக்கும் பணம் கொடுக்குறேன்னு சொன்னதாக திமுக சொல்லப்படுகிறது. இந்த பக்கம் போன முறை, அதாவது எனக்கு எம்பி சீட்டு கொடுக்கலன்னு இவங்க ஒரு உப்பாதி வச்சப்ப வந்து 8 சீட்டு ப்ளஸ் ராஜ்யசபா இந்த முறை தருகிறேன், ராஜ்யசபா இந்த மாதம் கடைசியில் வரும், அதில் கொடுக்குறேன்னாங்க. ஆனால் அதன் பிறகு அவங்க நான் இங்கே இருக்கேன்னு சொல்லாமல் அப்போ பார்க்குறேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ ராஜ்யசபாவை கேன்சல் பண்ணிவிட்டு 7ங்கிறத இன்னும் 6 சீட்டுன்னு குறைச்சிட்டு 6 சீட் ப்ளஸ் செலவை நாங்கள் பார்த்துப்போம், கேஷ் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அதிமுக. ஸோ அந்த நிலைமையில் இருக்குது. ஓபிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் அவருக்கு இப்போ என்ன பிரச்சனைனா, அவருடைய வாழ்நாள் முழுவதும் அதிமுகவின் விசுவாசியாக ஜெயலலிதாவால், அவங்க பாஷையில் அம்மாவால் 3 முறை சீஃப் மினிஸ்டராக ஆக்கப்பட்டவர்கள். அப்படி இருந்துட்டு கருணாநிதியை தீய சக்தின்னு வாழ்நாள் முள்ள சொல்லிட்டு இப்போ போக முடியுமான்னா, அவருடைய அணியில் இருந்த குன்னம் ராமச்சந்திரன்கிறவர் நான் நாளைக்கு திமுகவில் சேர போறேன்ட்டு வீட்டில் என் மகள் திட்டினா அப்படின்னு நான் அரசியலை விட்டு ஒதுங்குறேன்னு சொன்ன பிறகு அவர் திமுகவுக்கு செல்வதற்கு வாய்ப்பு குறைவு. அவர் 2 தான் கேட்கிறார். அவருக்கு மதிப்பு, அவருக்கான மரியாதைன்றது முன்னாள் முதலமைச்சர், அப்புறம் வந்து அதெல்லாம் கிடைக்காது. பட் 2 விஷயம் ஓடுது. ஒன்று, திமுக தரப்பில் அவரை எம்எல்ஏவாக நிற்க வச்சு சபாநாயகர் ஆக்குகிறோம், நீங்கள் சபாநாயகராக உட்கார்ந்தால் எடப்பாடி உட்பட அனைவரும் உங்களை பார்த்தவுடன் எழுந்து வணக்கம் வைக்கணும்னு அப்படி ஒரு ஆஃபர் வச்சதாக சொல்லப்படுகிறது. இந்த பக்கம் 3 சீட்டு அவருக்கு என்டிஏலிருந்து கொடுக்கப்படுகிறது. எய்தர் தாமரையிலையோ இல்லை சுயேட்சை சின்னத்திலேயோ அவர் நிற்கலான்னு சொல்றாங்க. ஸோ கிட்டத்தட்ட அவர் என்டிஏ ஆஃபரை எடுத்துக்கொள்ளும் வாய்ப்பு அதிகம் இருக்கிறதுங்கிறாங்க. இல்ல, அவர் நேரடியாக அவர் என்ன விரும்புறாருனால், நான் அதிமுகவில் ரெட்டையில நிக்கணும்னு ஆசைப்படுறாரு. பட் எடப்பாடிக்கு அது, ஏன்னா உள்ள வந்துட்டாருன்னா திருப்பி அங்கே பழைய டீமை சேர்த்துக்கிட்டு ஜாதி செல்வாக்கை வச்சுக்கிட்டு அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டவர்னு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் ஒன்று அமமுகவில் வாங்க, இல்லாட்டி பிஜேபி கோட்டாவில் வாங்க, அதுக்கு ஒத்துக்கிறேன்னு சொல்லி 3 சீட் என்று ஒத்துக்கொண்டதாக நேற்றைக்கு செய்தி வருகிறது. இப்போ அவர் சபாநாயகரானுமா இங்கே 3 சீட்டு வாங்கிக்கணுமாங்கிறதுல தான் விஷயம் இருக்கிறது. இன்னொன்று, அவர் ஒரு 3000 கோடியை இதுக்கு பாஷ்யம் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணார். அதை மீட்பதற்காகத்தான் திரு கருணாநிதியை 3 முறை மீட் பண்ணார். அதில் எவ்வளோ திரும்பி வந்துருச்சு, இன்னும் பாக்கி இருக்கான்னு தெரியல. அதை மீட்கணும், இன்னும் வரவில்லை என்றால் அங்கே போய் சேர்ந்தால் மீட்க முடியும்னு போகலாம். எல்லாமே அடுத்த 2-3 நாட்களில் சரியாகும். 5ஆம் தேதி அமித்ஷா வரும்போது கூட்டணி பிளஸ் நம்பர்ஸ் கூட ஃபைனலைஸ் பண்ணுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதுக்கு பிறகு வாய்ப்பு இருக்காதுன்னு சொல்றாங்க. அந்த சைடு வேலைகள் ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப தேமுதிக வந்து எப்படி சார் அதிமுக சைடு தான் போகும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அந்த பக்கம் சீட்டை குறைச்சி, ஏதாவது இப்போ பிரச்சனை என்னன்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2 கூட்டணியுமே 160 180 சீட்டில் நிற்ப. போன முறை 185 சீட்லேயோ என்னமோ நின்னாங்க. அதில் கூட்டணி கட்சிகள் எல்லாம் விடுதலை சிறுத்தைகள், மதிமுக இல்லை. அதான் இப்போ திமுக காங்கிரஸ் போயிடுச்சுன்னா கிட்டத்தட்ட திமுகவில் இருக்கிறது வேஸ்ட்டுமா, எந்த கட்சியாக இருந்தாலும். இன்னொன்று, திமுக இன்னும் சீட்டுகளை குறைப்பதை பற்றி பேசவே இல்லை. அதாவது 2 கம்யூனிஸ்ட்களும் 2 இலக்கத்துக்கு கீழே போக மாட்டேன்றாங்க. ஸோ அவங்களுக்கு 4 சீட்டு ஏற்றணும். அவங்களுக்கு ஏற்றினா நிச்சயமாக விசிகாக்கு ஏற்றணும். நம்ம இப்போ இது நடிகர் ஒருத்தர் டார்ச் லைட்டை உடைச்சாரு, அவரு 15 சீட்டு கேட்டிருக்கான்றாங்க. அவருக்கு 2 சீட்டு வரைக்கும் கொடுங்கன்னு கேட்டிருக்காரு. கவிஞர் ஸ்நேகனுக்கும் இன்னும் 1 சீட்டுக்கும் கேட்டுட்ருக்காரு என்று வருகிறது. இவங்க கொடுக்க மாட்டேன் என்று சொல்வதாக தெரிகிறது. இப்படி சீட்டெல்லாம் குறைச்சிக்கிட்டா திமுக கிட்டத்தட்ட 180 இப்போ எல்லா
கட்சி போன தடவை மனிதநேய மக்கள் கட்சி எல்லாம் உதயசூரியன்ல இருந்தாங்க. இப்போ எல்லாருமே சுயேட்சை சின்னத்தில் நிற்பேங்கிறாங்களா. அப்போ 150 சீட்டு கீழே போக வேண்டிய நிலைமை வந்து நிற்கலாம். ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கணும், எத்தனை சீட்டில் நிற்கிறதுன்னு முக்கியம் இல்லை, கூட்டணி பலம் இருக்கணும். ஸோ மிகப்பெரிய அளவில் பட்டியல் ஜாதியினர் இவங்க போகிறாங்க. விஜயோடு காங்கிரஸ் சென்றால் மற்ற சமூகத்தினரும் சென்றால் அது மிகப்பெரிய வீக் ஆகிடும். ராமதாஸ் அவர்களும் வந்து தாவேகா சைடு போற மாதிரி இல்லை, ராம்தாஸ் தாவேக்காக்கு போக மாட்டார். ராம்தாஸை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஆரம்ப காலத்திலேருந்து 2 விஷயத்தில் அவர் உறுதியாக இருந்திருக்கார். ஒன்று, சிகரெட் மதுவை எதிர்த்து பிரச்சாரம். 2வது, சினிமா கவர்ச்சியை எதிர்த்து. கிட்டத்தட்ட 2006-7 வாக்கில் பாபா படம் வந்தப்போ ஒரு சண்டை வந்து 7 படத்துல 7 சீட்லேயும் அவங்கள தூக்கி அடித்தாங்க 2009 பார்லிமெண்ட்டில், அந்த திமுகவும் ரஜினி ரசிகர்களும் சேர்ந்து. அதனால எனக்கு தெரிஞ்சு ஒரு சினிமா நடிகருக்கு ஓட்டு கேட்க முடியாது. தற்சமயம் வருகிறது அவருக்கு 6-7 சீட்டோ கொடுத்து அதிமுகவில், ஏன்னா திரு தொல் திருமாவளவன் அவர்கள் பாமக உள்ள வந்தா நான் அவன்றேன். ராம்தாஸ் வந்து எனக்கு மகன் போலன்லாம் ஒரு தூது விட்டு பார்த்தார், அதை பேசினாரு. இப்ப அதெல்லாம் இது தெளிவாக திருமாவளவன் சொன்னதுக்கு பிறகு இப்பொழுது மீண்டும் என்டிஏக்குள் வருவதற்கு நோக்கி இருக்கு. அவருக்கு 6-7 சீட்டு கொடுத்துட்டு வந்து நீங்க 2 பேரும் தனித்தனியா பிரச்சாரம் பண்ணிக்கோங்க, உங்க சீட்ல அவங்க ஒரே கூட்டணியில வர்றதுக்கு இப்பொழுதைக்கு வாய்ப்பு இருக்கிறது. இது வந்துடுச்சுன்னு சொன்னால் அதிமுக அணி 150 170 வரைக்கும் வரலாம். இந்த பக்கம் 70 வரலாம். கிட்டத்தட்ட 2016 தீர்ப்பை ஒட்டி வருங்கிறது தான் என்னுடைய பார்வை. அவங்க 80 சீட்டு என்னமோ திமுக ஜெயிச்சிருந்தது, காங்கிரஸ் ஒரு 10, அந்த மாதிரி ஒரு இது இந்த முறை வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. பார்ப்போம் சார் என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழ்வுதுன்னு. இதே மாதிரி பல நிகழ்வுகளை தொடர்ந்து பேசுவோம். நன்றி சார்.